ஆதியாகமம் 13 முதல் 15 வரை ஆபிரகாமின் வாழ்க்கையில் மிகவும் தனிப்பட்ட மற்றும் சிந்தனையைத் தூண்டும் சில தருணங்களுக்கு நம்மை அழைக்கிறது. இந்த அத்தியாயங்கள் ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசியாக மட்டுமல்ல, ஒரு சிக்கலான உலகில் கடவுளை பின்பற்ற முயற்சிக்கும் ஒரு மனிதனாகவும் காட்டுகின்றன. எகிப்தில் ஏற்பட்ட பதற்றங்களுக்குப் பிறகு ஆபிரகாம் கடவுள் தனக்கு வாக்கு கொடுத்த தேசத்திற்கு திரும்பினார். அவர் கட்டிய பலிபீடத்திற்கு திரும்பினார். பரிசுத்த ஸ்தலத்திற்கு திரும்புவது பெரும்பாலும் கடவுளுடைய குரலில் கவனம் செலுத்த உதவுகிறது என்பதை நமக்கு நினைவூட்டினார். ஆனால் சீக்கிரத்தில் ஆபிரகாமுக்கும் லோத்துவின் மேய்ப்பர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. சண்டை தொடர அனுமதிப்பதற்கு பதிலாக ஆபிரகாம் சமாதானத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் லோத்துவுக்கு தேசத்திற்கு முன்னுரிமை அளித்தார். இது ஆபிரகாமின் கடவுள் நம்பிக்கையை காட்டியது. சோதோமுக்கு அருகிலுள்ள ஆவிக்குரிய ஆபத்துகள் தன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்பதை அறியாமல் லோத்து தண்ணீர் நிறைந்த யோர்தான் சமவெளியை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் மலைகளில் தங்கினார். லோத்து போன பிறகு கடவுள் மறுபடியும் பேசினார். ஆபிரகாமுடைய சந்ததியினர் சுதந்தரித்துக் கொள்ளும் தேசத்தை பார்க்கும்படி அவரை அழைப்பதாக யெகோவா வாக்குறுதியை மறுபடியும் கொடுத்தார். நாம் சமாதானம், பணிவு மற்றும் விசுவாசத்தை தேர்ந்தெடுத்த பிறகு கடவுள் அடிக்கடி பேசுகிறார் என்பதை இந்த தருணம் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த அத்தியாயங்கள் ஆபிரகாமின் பயணத்தின் உணர்ச்சி பரிமாணங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. கடவுள் அவருக்கு எண்ணற்ற சந்ததிகள் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கும் சாராயுக்கும் இன்னும் பிள்ளைகள் இல்லை. அதிகாரம் 15-7 ஆபிரகாம் கர்த்தரிடம் தன் இருதயத்தை திறந்து தன்னுடைய பணிப்பெண்ணான எலியேசர் தனக்கு வாரிசாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளைப் பற்றி மனப்பூர்வமாக அக்கறை காட்டுகிறார். கடவுள் ஆறுதலுடன் பதிலளித்தார். ஆபிரகாம் உண்மையில் தனக்கு சொந்தமாக ஒரு மகனைப் பெறுவார். கர்த்தர் அவரை நட்சத்திரங்களைப் பார்க்க அழைத்தார். உங்கள் சந்ததியினரும் அப்படியே செய்வார்கள். ஆபிரகாம் கடவுளை நம்பினார். அந்த விசுவாசம் நீதியாகவே காணப்பட்டது. ஆனால் கடவுள் அங்கு நிற்கவில்லை. அவர் உடன்படிக்கை சடங்குகளைச் செய்தார். கேள்விக்கிடமற்ற புனித சின்னத்துடன் தனது வாக்குறுதிக்கு தன்னை பிணைத்தார். ஒரு புகைப்பிடிக்கும் அடுப்பும் எரியும் விளக்கும் தனித்தனி காணிக்கைகளுக்கு இடையில் செல்கின்றன. இது இந்த உடன்படிக்கையின் சுமையை கடவுள் மட்டுமே சுமக்கிறார் என்பதை குறிக்கிறது. கடவுள் நம்முடைய கவலைகளை சந்திக்கிறார், நமது கேள்விகளுக்கு மதிக்கிறார், கற்பனைக்கு அப்பாற்பட்ட வாக்குறுதிகளால் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்பதை இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. ஆபிரகாமின் பயணம் விசுவாசம் பிரச்சினைகள் இல்லாமல் இல்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த கேள்விகளை அவரிடம் கொண்டு வர கடவுளை நம்புவதுதான். நாம் மனத்தாழ்மையுடனும் பொறுமையுடனும் கடவுளை பின்பற்றும்போது அவர் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், மேலும் நம் இருதயங்களுக்கு சமாதானத்தை கொண்டுவரும் விதத்தில் அவருடைய வாக்குறுதிகளை புதுப்பிப்பார். ஆதியாகமம் 13 ஆபிரகாம் எகிப்திலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடங்களுடன் திரும்பி வருவதிலிருந்து தொடங்குகிறது. முன்பு பலிபீடம் கட்டப்பட்ட இடத்திற்கு திரும்பினார். கடவுளோடு தனக்கு இருந்த உறவை குறிக்கும் பரிசுத்த ஸ்தலம். இந்த எளிய செயல் தொகுதிகளை பேசுகிறது. சில நேரங்களில் முன்னோக்கி செல்லும் பாதை நாம் கடைசியாக கடவுளுடன் நெருக்கமாக உணர்ந்த இடத்திற்கு திரும்புவதன் மூலம் தொடங்குகிறது. ஆபிரகாம் பலிபீடத்திற்கு திரும்பியது வணக்கமும் ஜெபமும் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதை நமக்கு கற்பிக்கிறது. வாழ்க்கை நிச்சயமற்றதாக இருக்கும்போது அவை நம்மை உறுதிப்படுத்தும் நங்கூரங்கள். ஆபிரகாம் ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்பு கர்த்தரை தேடினார். சீஷத்துவத்தின் உண்மையான மாதிரியை நமக்கு காட்டினார். அவரது செல்வம் பெருகியது, ஆனால் அவரது இருதயம் தாழ்மையாக இருந்தது. அவர் சொத்து அல்லது அந்தஸ்தால் இயக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அவர் கடவுளின் பிரசன்னம் மற்றும் வழிநடத்துதலில் தனது வாழ்க்கையை மீண்டும் கவனம் செலுத்தினார். ஆன்மீக வருகை முக்கியமானது என்பதை இந்த தருணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் அனைவரும் சில நேரங்களில் விலகிச் செல்கிறோம். கவனச்சிதறல், மன அழுத்தம் அல்லது தேர்வுகள் காரணமாக கடவுளிடமிருந்து நம்மை விலக்கிக் கொள்கிறோம். ஆனால் ஆபிரகாமின் உதாரணம் திரும்புவது எப்போதும் சாத்தியம் என்று நமக்கு கற்பிக்கிறது. அவர் திரும்பி வர வேண்டும் என்பதால் கடவுள் அவரை அவமானப்படுத்த மாட்டார். அதற்கு பதிலாக ஆபிரகாம் இருந்த இடத்திலேயே அவரைச் சந்தித்தார். பலிபீடம் மறுஇணைப்பின் அடையாளமாக மாறுகிறது.
வழிபாடு ஆன்மாவை மீட்டமைக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. இன்று நமக்கும் கூட ஜபம், வேதம் அல்லது அர்த்தமுள்ள ஆவிக்குரிய பழக்கங்களுக்கு திரும்புவது தெளிவை கொண்டு வரும். கடவுளோடு நம் பந்தத்தை நிலைநாட்ட நாம் நிறுத்தும்போது அடுத்து வரப்போகும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் பலத்தை நாம் பெறுகிறோம். சரியான முடிவு சரியான உறவில் இருந்து தொடங்குகிறது என்பதை ஆபிரகாமின் கதை காட்டுகிறது. நிலத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு, சண்டைகளை தீர்ப்பதற்கு அல்லது சோதனைகளை எதிர்கொள்வதற்கு முன்பு அவர் முதலில் கடவுளை தேர்ந்தெடுத்தார். இந்த முன்னுரிமை அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்கான தொனியை அமைக்கிறது. ஆபிரகாமும் லோத்துவும் செழித்தபோது மேய்ச்சல் பதட்டங்கள் அதிகரித்தன, ஏனெனில் நிலத்தில் எல்லா ஆடுகளையும் ஒரே நேரத்தில் தங்க வைக்க முடியவில்லை. இது மிகவும் மனித கேள்வி. ஆசீர்வாதங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆபிரகாம் தன் உரிமைகளை புறக்கணிப்பதற்கு பதிலாக ஞானத்தோடும் மனத்தாழ்மையோடும் எழுந்து நின்றார். அதற்கு அவர், எனக்கும் உமக்கும் இடையே எந்த தகராறும் இருக்காது என்று கூறினார். ஆபிரகாம் பெருமைக்கு பதிலாக அமைதியையும் நிலத்துக்கு மேல் உறவுகளையும் தனிப்பட்ட ஆதாயத்தை விட ஒற்றுமையையும் தேர்ந்தெடுத்தார். இந்த தேர்வு அவரது குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் கடவுளை மிகவும் நம்புகிறார். பிராந்தியத்திற்காகவோ அல்லது கட்டுப்பாட்டிற்காகவும் போராட வேண்டிய அவசியமில்லை. மனைகளுக்கு நிலத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது நம்பிக்கையின் செயல். ஆபிரகாம் தனக்கு எந்த நிலம் கிடைத்தாலும் கடவுள் தனக்கு வழங்குவார் என்று நம்பினார். சமாதானத்தை காக்கும் அவருடைய மனப்பான்மை கடவுளுடைய மக்களுக்கு மோதல்களை சமாளிக்க ஒரு முன்மாதிரியாக மாறியது. வீட்டில், வேலையில் அல்லது நம் சமூகத்தில் பதற்றத்தை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி சிந்திக்க இந்த பத்தி நம்மை அழைக்கிறது. நாம் சொல்வது சரி என்று வற்புறுத்துகிறோமா அல்லது சமாதானத்தை தொடர்கிறோமா? மனத்தாழ்மை என்பது பலவீனம் அல்ல, அது நம்பிக்கையின் சக்தியில் வேரூன்றியுள்ளது என்று ஆபிரகாம் கற்பித்தார். நல்லிணக்கத்தை தேர்ந்தெடுப்பது எல்லைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல, நம்மை பாதுகாக்கவும் வழங்கவும் கடவுளை அனுமதிக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். நவீன வாழ்க்கை மோதல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைந்தது. நேரம், வளங்கள், தவறான புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள். ஆனால் ஆபிரகாம் ஒரு சிறந்த வழியைக் காட்டுகிறார். நாம் சமாதானத்தை தேர்ந்தெடுக்கும்போது நாம் செல்லும் பாதையை ஆசீர்வதிக்க கடவுள் முன்வகுகிறார். லோத்து தன் கண்களை உயர்த்தி யோர்தானின் பசுமையான மற்றும் நீர் நிறைந்த சமவெளிகளைக் கண்டார். தூரத்தில் பார்த்தால் இது சிறந்த தேர்வாகத் தெரிகிறது, செழிப்பு நிறைந்த கருவுறுதல் நிலம். ஆனால் தோற்றங்கள் ஆபத்தை மறைக்கக்கூடும். இந்த பகுதி சோதோமுக்கு அருகில் உள்ளது என்றும் நகரம் ஏற்கனவே அதன் தீமைக்கு பெயர் பெற்றது என்றும் கதையாசிரியர் விரைவாக கூறுகிறார். லோத்து தம்முடைய ஆவியால் அல்ல, தன் கண்களால் தேர்ந்தெடுத்தார். அவருடைய முடிவு பைபிளில் திரும்ப திரும்ப வரும் ஒரு பாடத்தை வெளிப்படுத்துகிறது. கடவுளை தேடாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிற்பாடு ஒரு சுமையாக மாறக்கூடும். இப்ராஹிம் அல்லாவிடம் நேர்வழி தேடினார், லூத்து வசதியை தேடினார். ஆபிரகாம் தனக்கு நிலத்தை கொடுப்பாரென்று கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருந்தார். லோத்து அழகான நிலத்தை எடுத்துக்கொண்டார். அவற்றுக்கிடையேயான வேறுபாடுகள் முதலில் நுட்பமானவை, ஆனால் இறுதியில் இரண்டு வெவ்வேறு விதிகளாக உருவாகின்றன. இந்த காட்சி மேலோட்டமான ஈர்ப்பு மட்டுமல்ல, ஆழமாக பார்க்க நமக்கு நினைவூட்டுகிறது. தொழில், உறவுகள், பணம், வாழ்க்கை முறை போன்ற பல தேர்வுகள் விரைவான நன்மைகளை வழங்குகின்றன, ஆனால் அவை ஆன்மீக அபாயங்களையும் மறைக்கின்றன. தூண்டுதலால் அல்ல, பகுத்தறிவுடன் தேர்ந்தெடுக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். லோத்துவின் தேர்வு இறுதியில் அவரை உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது. என்ற போதிலும் ஆபிரகாமின் மனத்தாழ்மை கடவுளுடைய புதுப்பித்தல் வாக்குறுதியை பெறுவதற்கான வாய்ப்பை அவருக்கு அளித்தது. இந்த பத்தி சிறந்த நிலம் அழகாக இருக்கும் நிலம் அல்ல, ஆனால் கடவுள் வழிநடத்தும் இடம் என்று கற்பிக்கிறது. நவீன வாழ்க்கை பிரகாசிக்கும் விஷயங்களால் நம்மை சோதிக்கிறது, ஆனால் பிரகாசிக்கும் எல்லா விஷயங்களும் புத்திசாலித்தனமானவை அல்ல. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு, எதிர்காலத்தைப் பற்றி தீர்மானிப்பதற்கு முன்பு நிறுத்தவும், ஜெபிக்கவும், கேட்கவும் லோத்தின் கதை நம்மை ஊக்குவிக்கிறது. லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பிறகு வல்லமையுள்ள ஒன்று நடந்தது. கடவுள் பேசினார். பிரிப்பது அரிதாகவே வசதியாக இருக்கிறது,
ஆனால் சில நேரங்களில் கடவுள் அன்புடன் நம் வாழ்க்கையிலிருந்து மக்களை அல்லது விஷயங்களை அகற்றுகிறார், இதனால் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். முகாம் அமைதியாக இருந்தபோது, தூசி குடியேறியபோது, கர்த்தர் ஆபிரகாமை தனது கண்களை உயர்த்த அழைத்தார். அவர் போராட வேண்டிய தேசத்திற்கு அல்ல, ஆனால் கடவுள் தேர்ந்தெடுத்து கொடுத்த நிலத்திற்கு. ஆபிரகாம் எங்கு திரும்பினாலும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, ஒரு நாள் அவரது சந்ததியினர் தேசத்தை நிரப்புவார்கள் என்று கடவுள் வாக்குறுதி அளித்தார். பின்பு யெகோவா இந்த வாக்குறுதியை இன்னும் விரிவுபடுத்தினார். ஆபிரகாமின் விதைகள் பூமியிலுள்ள மண்ணைப் போல எண்ணிப் பார்க்க முடியாததாக இருக்கும். இந்த வாக்குறுதிகள் ஆபிரகாம் தன்னுடைய உரிமைகளைக் கோரியதாலோ அல்லது நல்லவற்றிற்காக போராடியதாலோ அல்ல, மாறாக லோத்துவை முதலில் தேர்ந்தெடுக்க அனுமதிக்கும் அளவுக்கு அவர் கடவுளை நம்பியதால் செய்யப்பட்டது. அவரது பணிவு மற்றும் சிறந்ததாகத் தோன்றியதை விட்டுவிடுவதற்கான விருப்பம் ஆகியவை பெரிய வெளிப்பாடுகளுக்கான கதவைத் திறந்தன. ஆபிரகாம் ஒரு அழகான முறையில் பதிலளித்தார். மதில்கள், வேலிகள் அல்லது நகரங்களைக் கட்ட விரைந்து செல்வதற்கு பதிலாக அவர் நாடு முழுவதும் பயணம் செய்து பலிபீடங்களைக் கட்டினார். பலிபீடம் வழிபாடு, அர்ப்பணிப்பு மற்றும் நன்றியுணர்வின் அடையாளமாக மாறுகிறது. ஆபிரகாம் இந்த உறுதிப்பாட்டை நம்பிக்கையைக் காட்டிலும் பிரமிப்புடன் ஆதரித்தார். அவர் பிரதேசத்தை மட்டும் உரிமை கோரவில்லை, அவர் அதை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். இன்றும் கர்த்தர் இன்னும் நம்மை எங்கள் கண்களை உயர்த்த அழைக்கிறார். மற்றவர்கள் எதை பெறுகிறார்கள் என்பதை பற்றிக் கொள்வதை நிறுத்தி, ஒப்பிடுவதையும் போட்டியிடுவதையும் நிறுத்தி, கடவுள் நம் வாழ்க்கைக்கு அமைத்துள்ள தனித்துவமான திசையில் கவனம் செலுத்தும்போது தெளிவு வெளிவரத் தொடங்குகிறது. அவருடைய வாக்குறுதி பொறாமை அல்லது போட்டியின் மூலம் அடையப்படுவதில்லை, ஆனால் அமைதியான கீழ்ப்படுதல் மற்றும் நம்பிக்கையின் மூலம் அடையப்படுகிறது. ஆபிரகாமைப் போலவே ஜெபிக்கவும், கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், இன்று நாம் இருக்கும் இடத்துக்கு அவர் நம்மை வழிநடத்தினார் என்பதை நினைவில் கொள்ளவும் இடைநிறுத்தும்போது நம் இருதயங்களிலும் வீடுகளிலும் பலிபீடங்களை கட்டலாம். அந்த ஆவிக்குரிய பலிபீடங்கள் நம் எதிர்காலத்தை உண்மையிலேயே சொந்தக்காரர் யார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகின்றன. வெளிப்படுத்துதல் பெரும்பாலும் நல்லிணக்கத்துடன் வருகிறது என்று இந்த பத்தி கூறுகிறது, மேலும் நீடித்த ஆசீர்வாதங்கள் பெரும்பாலும் மனத்தாழ்மையுடன் வருகின்றன. கடவுளை விட்டுவிடுவதற்கும் மன்னிப்பதற்கும் நம்புவதற்கும் நாம் நேரத்தை தேர்ந்தெடுக்கும்போது நாம் சொந்தமாக பெறுவதை விட அதிகமாக அவர் நமக்கு காட்ட முடியும். ஆதியாகமம் 14 ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஒரு பிராந்திய போர் வெடித்தது, லோத்துவும் மற்ற சோதோமியரோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டு கைப்பற்றப்பட்டார். அந்தச் செய்தியைக் கேட்டபோது ஆபிரகாம் தயங்கவில்லை. பயிற்சி பெற்றவர்களை தனது வீட்டில் சேகரித்து கடத்தல்காரர்களை வேட்டையாடினார். ஆபிரகாம் பெரும்பாலும் அமைதியான அலைந்து திரிபவராக பார்க்கப்படுகிறார், மிகுந்த தைரியத்தையும் உண்மைப்பற்றுறுதியையும் காட்டுகிறார். மனத்தாழ்மை எதிர்மறைக்கு சமமானதல்ல என்பதை நிரூபித்து அவர் லோத்துவை காப்பாற்றினார். ஆபிரகாமின் விசுவாசம் தேவைப்படும்போது தைரியமான மற்றும் தன்னலமற்ற செயல்களில் வெளிப்பட்டது. ஆன்மீக உண்மைப்பற்றுறுதியில் நிஜ உலகப் பொறுப்புகள் அடங்கியிருப்பதைக் காட்டி, தன் குடும்பத்தை காப்பாற்ற அவர் தன் பாதுகாப்பை பணயம் வைக்கிறார். கடவுள் மீதுள்ள அன்பு மற்றவர்களை நேசிக்க அவரை தூண்டுகிறது, அது ஆபத்தானதாகவோ அல்லது அசௌகரியமாகவோ இருந்தாலும் கூட. வெற்றிக்குப் பிறகு ஆபிரகாம் சேலேமின் ராஜாவும் உன்னதமான கடவுளின் ஆசாரியருமான மெல்கிசேதேக்கைச் சந்தித்தார். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், கடவுள் அவருடைய எதிரிகளை அவருடைய கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று அறிவித்தார். ஆபிரகாம் பயபக்தியுடனும் தசமபாகத்துடனும் பதிலளித்தார், மேலும் அவரது பலம் மற்றும் வெற்றியின் உண்மையான ஆதாரம் கர்த்தர் என்பதை உணர்ந்தார், அவரது சொந்த திறமைகள் அல்லது உத்திகள் அல்ல. பின்னர் சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு போர் கொள்ளையடித்த பணத்தை வழங்கினார், ஆனால் ஆபிரகாம் மறுத்துவிட்டார். தனது செல்வம் ஒரு ஊழல் நிறைந்த அரசனிடமிருந்து வந்தது என்று யாரும் சொல்வதை அவர் விரும்பவில்லை. அவரது நேர்மை இந்த நேரத்தில் பிரகாசிக்கிறது. அவர் தனது நற்பெயருக்கு அதிக சேதம் விளைவிப்பதை விட குறைந்த மனசாட்சியைக் கொண்டிருக்க விரும்பினார். இந்த அதிகாரம் கடவுளுடைய ஜனங்களை மென்மையாகவும் பலத்துடனும் அமைதியாகவும் தைரியமாகவும் இருக்க கற்பிக்கிறது. விசுவாசம் என்பது எல்லா விலையிலும் மோதலைத் தவிர்ப்பது என்று அர்த்தமல்ல,
அதாவது அல்லாஹ் கட்டளையிடும் போது மட்டுமே போரில் நுழைவது என்பதாகும். மேலும் ஒவ்வொரு வெற்றியும் அவருக்கே சுமத்தப்படுகிறது. நவீன சீஷர்கள் பெரும்பாலும் தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும், பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டும், சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு உதவ தைரியமாக இருக்க வேண்டும். ஆபிரகாமின் மீட்பு பணி விசுவாசத்தில் கடவுளால் வழிநடத்தப்படும் செயல் அடங்கும், பயம் அல்லது பெருமை அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் கீழ்ப்படுதலுடன் முன்னேறும்போது நாம் பார்க்க முடியாத வழிகளில் கர்த்தர் நமது முயற்சிகளை அதிகரிக்க முடியும். நாம் எதிர்கொள்ளும் போர்களை ஆன்மீக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சில நேரங்களில் உடல் ரீதியாகவும் சமாளிக்க தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். மேலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மோதலிலும் நம்மை தக்க வைக்கின்றன. ஆதியாகமம் 15 இன் ஆரம்பத்தில் தேவன் மென்மையாக ஆபிரகாமிடம், பயப்படாதே, நானே உன் கேடயம். இந்த நெருக்கமான ஆறுதல் பெரிய தீர்க்கதரிசிகள் கூட அச்சத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. ஆபிரகாம் தம்முடைய தாயகத்தை விட்டுப் போய் பஞ்சத்தை எதிர்கொண்டு லோத்துவை காப்பாற்ற ஒரு படையெடுப்புக்கு போனதன் மூலம் கடவுளை நம்பினார். ஆனால் தனக்கு சொந்தமாக பிள்ளைகள் இல்லாததால் அவர் இன்னும் தனது இருதயத்தில் ஒரு மெல்லிய வேதனையை கொண்டிருந்தார். அவர் ஒரு வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் எல்லா வாக்குறுதிகளின் அர்த்தம் என்ன என்று அவர் ஆச்சரியப்பட்டார். பணிப்பெண் எல்லாவற்றையும் மரபுரிமையாக பெற்றார். கடவுள் இந்த அக்கறையை புறக்கணிப்பதில்லை, அதை உணர்ந்ததற்காக அவரை நிந்திக்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் அணுகி, ஆபிரகாம் தனது சொந்த உடலில் ஒரு மகனைப் பிறப்பார் என்ற கவலையை நேரடியாக வாக்குறுதி அளித்தார். பின்பு கடவுள் அவரை வெளியே அழைத்துச் சென்று நட்சத்திரங்களை பார்க்கும்படி அழைத்தார். இரவு வானம் தேவனுடைய உண்மையின் வாழும் அடையாளமாக மாறுகிறது. ஆபிரகாம் எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்த்தபோது அவருடைய சந்ததியினரை எண்ணுவது சமமாக கடினம் என்று கடவுள் சொன்னார். இருளால் சூழப்பட்டிருந்தாலும் வெளிச்சத்தை பார்த்த ஆபிரகாம் நம்பத் தேர்ந்தெடுத்தார். பயம் மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட புரிதலுக்கு பதிலாக கடவுளுடைய வார்த்தையை நம்புவது தனக்கு நீதியானது என்று அவர் நம்பினார். உண்மையான நீதி பரிபூரணமாக அல்ல, நம்பிக்கையிலிருந்து தொடங்குகிறது என்று பைபிள் பிற்பாடு இந்த தருணத்தை அடையாளம் காண்கிறது. நம்பிக்கை என்பது சந்தேகம் இல்லை என்று பாசாங்கு செய்வது அல்ல என்பதையும் இந்த காட்சி நமக்கு கற்பிக்கிறது. உண்மையான விசுவாசம் தேவனிடம் நேர்மையான கேள்விகளை கேட்கிறது மற்றும் அவரது பதில்களுக்காக காத்திருக்கிறது. ஆபிரகாமின் வெளிப்படைத்தன்மை உண்மையில் கர்த்தருடன் அவரது உறவை ஆழப்படுத்தியது. அவர் தெளிவற்ற நம்பிக்கைகளிலிருந்து உறுதியான வாக்குறுதிகளுக்கு நகர்கிறார், ஏனெனில் அவர் தனது இதயத்தை பேசத் துணிகிறார். நம்மைப் பொறுத்தவரை ஆன்மீக வளர்ச்சி பெரும்பாலும் அதே வழியில் வருகிறது. நாம் ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு நாம் உண்மையிலேயே பயப்படுவதை தேவனிடம் சொல்லும்போது தனிமை, தோல்வி, குடும்பக் கவலைகள், எதிர்காலம் அவர் விலகிச் செல்ல மாட்டார். நாம் இருக்கும் இடத்திலிருந்து அவர் நம்மை தழுவிக்கொள்கிறார், நமது பலவீனமான நம்பிக்கைகளை வளர்ந்து வரும் சக்தியாக மாற்றுகிறார். எதிர்காலத்தைப் பற்றி நாம் நிச்சயமற்றதாக உணரும்போது ஆபிரகாம் செய்ததைப் போல நட்சத்திரங்களை நோக்கி பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த தருணங்களை நினைவுகூர்கிறார். ஒவ்வொரு கடந்த கால கருணையும் நமது தனிப்பட்ட வானத்தில் ஒரு நட்சத்திரம் போன்றது. அந்த விளக்குகளை நாம் நினைவு கூறும்போது அவருடைய எதிர்கால வாக்குறுதிகளில் நம் விசுவாசம் வளர்க்கிறது. ஆதியாகமம் 15 ஒரு கவலையுள்ள இருதயத்திற்கான கடவுளின் முதல் வார்த்தைகள் இன்னும் பயப்படாதே என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் அவரை நம்பத் தேர்ந்தெடுப்பது விஷயங்கள் எவ்வாறு வெளிப்படும் என்பதை நாம் பார்க்காவிட்டாலும் நாம் கொடுக்கக்கூடிய நீதியின் மிக சக்தி வாய்ந்த செயல்களில் ஒன்றாகும். பாணி கடவுளுடைய வாக்குறுதிகளை புரிந்து கொள்ள இன்னும் போராடிக் கொண்டிருந்த ஆபிரகாம், எனக்கு எப்படித் தெரியும் என்று கேட்டார். அவரை நிந்திப்பதற்கு பதிலாக கடவுள் ஆபிரகாமை ஒரு உடன்படிக்கை சடங்கில் பங்கேற்க அழைத்தார். அதில் ராகாம் பண்டைய பழக்க வழக்கங்களின்படி விலங்குகளை தயார் செய்தார். தேவன் தனது வாக்குறுதிகளை உறுதிப்படுத்த ஒரு பரிசுத்த பாதையை திறந்தார். இந்த காட்சி நமக்கு விசித்திரமாகத் தோன்றலாம், ஆனால் ஆபிரகாமின் உலகில் நான் இந்த உடன்படிக்கையை மீறினால்
இந்த விலங்குகளுக்கு என்ன நடக்கிறது என்பது எனக்கு நடக்கட்டும் என்று சொல்வது ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும். தேவன் தம்முடைய வார்த்தையில் தீவிரமாக இருக்கிறார் என்பதைக் காட்டுகிறார். பலி தயாரானதும் வேட்டையாடும் பறவைகள் அவற்றை விழுங்கும் முயற்சியில் பாய்ந்தன. ஆபிரகாம் அவற்றை விரட்டியடித்தார். இந்த சிறிய விவரம் ஆவிக்குரிய குறுக்கீடுகள் மற்றும் கவனச்சிதறல்களை அடையாளப்படுத்துகிறது. அவை பெரும்பாலும் நாம் கடவுளைத் தேடும்போது நம் கவனத்தை குறுக்கிட முயற்சிக்கின்றன. ஜெபம், பைபிள் படிப்பு மற்றும் கர்த்தருடன் அமைதியான தருணங்கள் பெரும்பாலும் சத்தம், கவலை அல்லது சோதனையால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. பரிசுத்த தருணங்களை பாதுகாத்தல், தடைகளை அகற்றுதல், கடவுளுடைய பிரசன்னத்திற்காக பொறுமையாக காத்திருப்பது, இன்னும் எதுவும் நடக்காததாக தோன்றினாலும் விசுவாசத்தில் முயற்சி அடங்கியுள்ளது என்பதை ஆபிரகாமின் விடாமுயற்சி காட்டுகிறது. இந்த பக்தி நேர்மையான பிரச்சினைகளை மதிக்க கடவுளுக்கு கற்பிக்கிறது. உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஆபிரகாமின் ஆசை ஒரு ஆழமான உடன்படிக்கைக்கான கதவாக மாறியது. கடவுள், நம்புங்கள், கேட்காதே என்று சொல்லவில்லை. அதற்குப் பதிலாக ஆபிரகாமுக்கு ஒரு உறுதியான அனுபவத்தை கொடுத்தார். அது வாக்குறுதியை அவருடைய ஞாபகத்தில் உறுதியாக வேரூன்றச் செய்தது. இன்று அதே நேர்மையுடன் தம்மை அணுகும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஆறுதல் தேடுவது பலவீனம் அல்ல, இது கடவுளுடன் உண்மையான உறவை வளர்ப்பதன் ஒரு பகுதியாகும். இது எப்படி உருவாகும் என்று நாம் கேட்கும்போது, அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உதவ முடியுமா? நாங்கள் விசுவாசத்தில் தோல்வியடையவில்லை, நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம். ஆபிரகாமைப் போலவே நாம் சில நேரங்களில் நமது ஆவிக்குரிய கடமைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும், கவனச்சிதறல்களை ஒதுக்கி வைக்க வேண்டும், உடன்படிக்கை பாதையில் கவனம் செலுத்த வேண்டும். போட்டியிடும் குரல்கள் நிறைந்த இரைச்சலான உலகில் கடவுளோடு நமக்கு இருக்கும் பந்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உறுதியும் விடாமுயற்சியும் தேவை. சிறந்தவற்றுக்கு ஆம் என்று சொல்வதற்காக எங்கள் சாதனங்களை அணைக்க வேண்டும், நடந்து கொண்டிருக்கும் நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அல்லது நல்லதை நிராகரிக்க வேண்டும். வானம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்போதும் கடவுளுக்கு முன்பாக தொடர்ந்து தோன்றும்படி ஆபிரகாமின் உதாரணம் நம்மை ஊக்குவிக்கிறது. கர்த்தர் அவருடைய நேரத்திலும் வழியிலும் பதிலளிக்கிறார். அவர் பதிலளிக்கும்போது நமது விசுவாசம் ஆழமாக இருக்கும், ஏனென்றால் நாம் அவரை முழு இருதயத்தோடும் தேட தேர்வு செய்கிறோம். இருள் விழுந்தது. ஆபிரகாம் ஆழ்ந்த கனமான தூக்கத்தில் மூழ்கினார். அவரைச் சுற்றியுள்ள உலகம் அமைதியானது. அந்த அமைதியில் கடவுள் எதிர்காலத்திற்கு ஒரு சாளரத்தை திறந்தார். ஆபிரகாம் தன் சந்ததியினர் ஒரு வல்லமையுள்ள ஜனங்களாக வளருவார்கள் என்று கண்டார். ஆனால் அவர்களின் பாதை எளிதானது அல்ல. அவர்கள் தங்களுக்கு சொந்தமில்லாத தேசத்தில் அந்நியர்களாக வாழ்வார்கள். அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், பல ஆண்டுகளாக பிணைக்கப்படுவார்கள். மனிதர்களுக்கு இது தோல்வி அல்லது கைவிடுதல் போல் தோன்றலாம். ஆனால் இந்த கடினமான காலங்களில் கூட அவர் அறிவார் என்று கடவுள் விளக்கினார். அவர்களுடைய வேதனை மறக்கப்படாது, அவர்களுடைய கண்ணீர் வீணாவதில்லை. தேவன் அவர்களை வல்லமையாக இரட்சிப்பார் என்று தனக்குத்தானே வாக்குறுதி அளித்தார். அவர்களை ஒடுக்கிற ஜனங்களை அவர் நியாயந்தீர்ப்பார். ஆபிரகாமின் குடும்பத்தை மகத்தான பொருளுடன் வெளியே கொண்டு வர தம்முடைய கரங்களை நீட்டுவார். ஆபிரகாமின் சந்ததியினர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்புவார்கள் என்றும் அவர் வாக்கு கொடுத்தார். இவையனைத்தும் நடப்பதைக் காண ஆபிரகாம் நீண்ட காலம் வாழவில்லை. ஆனால் உடன்படிக்கை அவருடைய ஆயுட்காலத்தை பொறுத்தது அல்ல, இது கடவுளின் உண்மையின் மீது கட்டப்பட்டுள்ளது. கடவுளுடைய வாக்குறுதிகள் ஜீவனுக்கு அப்பாற்பட்டவை என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. அவர் தலைமுறை தலைமுறையாக பரவிய ஒரு கதையை நெசவு செய்கிறார். முழு படத்தையும் பார்க்க முடியாவிட்டாலும் நாம் இன்னும் அதன் ஒரு பகுதியாக இருக்கிறோம். நம்மைப் பொறுத்தவரை இந்த தரிசனம் நாம் எப்போதும் பார்க்க முடியாத வழிகளில் கடவுள் செயல்படுகிறார் என்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும். நாம் ஜெபம் செய்தாலும் உடனடியாக பதில் கிடைக்காமல் இருக்கலாம். நாம் கர்த்தரை பின்பற்ற முயற்சி செய்யலாம், ஆனால் நாம் இன்னும் சோதனைகள், தாமதங்கள் மற்றும் ஏமாற்றங்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் ஆபிரகாமைப் போலவே நாமும் நம்முடைய வயதுக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை கடவுள் தயார் செய்கிறார் என்று நம்பலாம். நமது அமைதியான கீழ்ப்படுதல் செயல்கள், நமது உடன்படிக்கைகளை கைக்கொள்வதற்கான நமது அன்றாட தேர்வு
மற்றும் இருளில் தேவனுடைய சித்தத்தின் மீதான நமது நம்பிக்கை ஆகியவை எதிர்கால சந்ததியினரையும் இந்த வாழ்நாளில் நாம் ஒருபோதும் பார்க்காத எண்ணற்ற மற்றவர்களையும் ஆசிர்வதிக்கின்றன. ஒரு நித்திய முன்னோக்குடன் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் நமது தற்போதைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார் மற்றும் அவர் வாக்குறுதியளித்த எதிர்காலத்திற்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருக்கிறார் என்று நம்புகிறார். வரவிருக்கும் நிச்சயமற்ற காலங்களில் கடவுள் தனது திட்டத்தை தொடங்கியபோது ஆபிரகாம் இருளில் உதவியற்றவராக கிடந்ததை நாம் நினைவில் கொள்வோம். ஆபிரகாமால் காலவரிசையை மாற்றவோ அல்லது முடிவை கட்டுப்படுத்தவோ முடியவில்லை, ஆனால் அவர் நம்ப தேர்வு செய்யலாம். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போதும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் செயல்படுவதையும் செய்கிறோம். வாக்குத்தத்தங்களின் வெளியீட்டை நாம் இன்னும் காணவில்லை என்றாலும் தேவன் ஏற்கனவே கதையை தனது பரிபூரண நிறைவேற்றத்தை நோக்கி நகர்த்துகிறார். இந்த அதிகாரம் பைபிளின் மிக ஆழமான தருணங்களில் ஒன்றுடன் முடிவடைகிறது. ஆபிரகாமைச் சுற்றியுள்ள இருள் அடர்த்தியாகும்போது ஒரு தெய்வீக நாடகம் வெளிப்படுகிறது. புகைப்பிடிக்கும் உலைகளும் எரியும் விளக்குகளும் பலியிடப்பட்ட விலங்குகளின் துண்டுகளினூடாக கடந்து செல்கின்றன. கண்ணுக்கு தெரியாத கடவுள்களின் கண்ணுக்கு தெரியும் சின்னங்கள் படிப்படியாக நெருங்கி வருகின்றன. பண்டைய காலங்களில் 2 பேர் ஒரு உடன்படிக்கை செய்தபோது அவர்கள் பிளவுபட்ட துண்டுகளுக்கு இடையில் ஒன்றாக நடந்து அவர்களில் ஒருவர் ஒப்பந்தத்தை மீறினால் அவர்கள் விலங்கு போன்ற விதியை அனுபவிப்பார்கள் என்று சபதம் செய்வார்கள். இது ஒரு தீவிரமான மற்றும் பிணைப்பு சடங்கு. ஆனால் இந்த உடன்படிக்கையில் ஆச்சரியமான ஒன்று நடந்தது. ஆபிரகாம் இந்த பாதையில் இல்லை. தேவனுடைய பிரசன்னத்தின் சின்னம் மட்டுமே தியாகத்தின் மூலம் பாய்கிறது. தேவன் மட்டுமே இந்த துண்டுகளை கடந்து செல்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான முழு பொறுப்பையும் அவரே எடுத்துக் கொள்கிறார் என்பதைக் காட்டுகிறார். ஆபிரகாமின் பங்கு உடன்படிக்கையின் சுமையைச் சுமப்பது அல்ல, ஆனால் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டவரை நம்புவதாகும். தேவன் நிலம், பாதுகாப்பு மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு வாக்குறுதி அளித்தார். பின்னர் அவர் தனது பிரசன்னத்துடன் இந்த வாக்குத்தத்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த தெய்வீக செயல் கடவுளுடைய சித்தத்தை ஒரு சக்தி வாய்ந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறது. அவருடைய வாக்குறுதிகள் மனித பரிபூரணத்தையோ அல்லது குறைபாடற்ற கீழ்ப்படிதலையோ சார்ந்திருக்கவில்லை. அதற்குப் பதிலாக தம்முடைய வார்த்தையை கடைபிடித்து தம்முடைய ஜனங்கள் போராடினாலும் தம்முடைய சித்தம் தோல்வியடையாது என்று உறுதியளிக்கிறார். கடவுள் உடன்படிக்கையை நெருப்பாலும் ஒளியாலும் குறிப்பதை ஆபிரகாம் கவனித்தார். இந்த உருவங்கள் பிற்பாடு எரியும் முட்கள், அக்கினித் தூண்கள், ஆலய விளக்குகளில் எதிரொலிக்கும். ஒவ்வொரு சின்னமும் ஆபிரகாமுக்கு தோன்றிய கடவுள்தான் தலைமுறைகளுக்குப் பிறகு அவர்களை வழிநடத்திய அதே கடவுள் என்பதை இஸ்ரவேலர்களுக்கு நினைவூட்டியது. நம்மைப் பொறுத்தவரை கடவுளின் வாக்குறுதிகள் பலவீனமானவை அல்லது எளிதில் உடைக்கப்படாதவை என்பதை இந்த நேரம் நமக்கு கற்பிக்கிறது. நாம் விழும்போது, சந்தேகிக்கும்போது அல்லது தோல்வியடைந்த முதல் முறையாக அவை சரிவதில்லை. அல்லாஹ் உடன்படிக்கையின் பாதுகாவலன். உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்காக பொறுமையாக நம்மை வடிவமைத்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் பலவீனமாகவும் அதிகமாகவோ அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியற்றவர்களாகவோ உணரும்போது நம்பிக்கையின் அஸ்திவாரம் நமது வெளிப்பாடுகளில் அல்ல, ஆனால் அவரது குணாதிசயத்தில் உள்ளது என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. நமது பணியானது விசுவாசத்தில் நடப்பதவரிடம் திரும்புவது, மனந்திரும்புவது, நம்புவது, நம்மால் முடிந்தவரை கீழ்ப்படிவதே நேரத்தில் தெய்வீக சுடரால் வாக்குறுதிகளை முத்திரையிடும் கர்த்தர் தெய்வீக வல்லமையால் அவர்களை காப்பாற்றுவார் என்று நம்புவது.